வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. வாங்க இன்றைக்கி ஒகேனக்கலுக்கு போனது தான் வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஃபன்னான மூமெண்ட்டெல்லாம் இருக்குது. நிறைய ஃபன் பண்ணியிருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தருமபுரியிலேருந்து காலையில் 10:30 மணிக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அம்மா வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. 11 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். போகிற வழியில் சோளக்கதிரை வேக வச்சு விற்றுருந்தாங்க. சோளக்கதிரை பார்த்தோடனே சோளக்கதிரை வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி சோளக்கதிரை வாங்கிட்டாங்க. போகிற வழியில் செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட்டு எதுக்குன்னே தெரியல. எதுக்கே இந்த செக் போஸ்ட்டு காருக்கு 100 ரூபா, பைக்குக்கு 50 ரூபா, இந்த மாதிரி பஸ்ஸுக்கெல்லாம் ஒவ்வொரு ரேட் கொடுத்து பணம் வசூல் பண்ணியிருந்தாங்க. எப்படியாவது வசூல் பண்ணணுன்றதுக்கோசரம் பண்ணுறாங்களே என்னன்னு தெரியல. அந்த செக் போஸ்ட்டில் அன்னாச்சி பழம், கோசப்பழம் இந்த மாதிரி ஏதோ விற்றாங்க. அது ஒரு 30 ரூபாயும், ஒரு பீஸே 30 ரூபாயும். ஒரு பாவீங்களா, 10 ரூபா தானே, இது என்ன பகல் கொள்ளையாக இருக்குன்னு அங்கேயும் அதை வாங்கி கொடுத்துட்டேன் என் பையனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்களான்னா போகிற வழியில் மலையில் காரெல்லாம் நிறுத்தி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஒகேனக்கல் ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வந்துட்டோம். எங்களுக்கு ஒகேனக்கல் பக்கம் தான் இருந்தாலே ரோட்டில் அங்கங்கே கொஞ்சம் நேரம் நின்று எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஒகேனக்கலுக்கு பஸ் ஸ்டாண்டில் கார் பார்க் பண்ணிவிட்டு நேராக மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். மீன் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு மீன் எடுத்து கொடுத்து சமைக்க சொல்லலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். நம்ம காரை விட்டு நடந்து போகிறோமா இல்லை, இந்த பக்கமும் அந்த பக்கமும் மீன் எடுக்கிறீங்களா, சமைச்சு கொடுக்குறோம், வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. மீனெல்லாம் பார்த்தீங்களன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே ஆற்றுல போயிட்டு புதுசாக மீன் பிடிச்சிட்டு தான் விற்பாங்க. அதே மாதிரி பழைய மீனும் இருக்கும். நீங்கள் வந்தீங்களன்னா கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களன்னா மசாலா தேங்காய் அரைக்காமல் மீன் குழம்பு வைப்பாங்க. உரல்லே மசாலாலாம் ஆட்டி மீன் குழம்பு செய்வாங்க. அடுப்பில் தான் செய்வாங்க. சூப்பராக இருக்கும். காரம், புளிப்பு, அது ஒரு தனி ஃபீலுங்க. அங்கே சாப்பிட்றம்போது என்ன தான் நம்ம வீட்டில் நம்ம பார்த்து செஞ்சாலும் வேறு ஒருத்தர் செஞ்சு கொடுத்து நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. அதுவும் இந்த மாதிரி பிளேஸில் ஒரு ஃபால்ஸுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு விறகடுப்பில் செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்றது பிக்னிக் அது ஒரு செம்ம ஃபீலாக இருக்கும். அந்த அக்காக்கிட்ட மீனெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு 3 பேருக்கு ஆகிற மாதிரி சமைச்சு வைங்க, 3 கிலோ மீன் எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். 12:30 மணிக்கெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் கருவாடு, நெத்திலி கருவாடு, குஞ்சு கருவாடு இதெல்லாம் வச்சு விற்றுருந்தாங்க. அப்புறம் அருவியெல்லாம் பார்த்துட்டு இந்த டைம் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு குளிக்கிற ஐடியாவே இல்லை. நாங்கள் எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டே போகல. ஆனால் அங்கே அடித்த வெயிலுக்கும் தண்ணியை பார்த்த உடனே எப்படியாவது ஆற்றுல இறங்கி குளிச்சணும்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கி குளிச்சிட்டோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. டைம் எப்படி போகிறதுனே தெரியல. 12:30 மணி 1 மணிக்கு குளிக்க ஆரம்பித்தோம். 3:30 மணி வரைக்கும் குளித்தோம். நடுவில் பசி வேறு. காலையில் சரியாக யாருமே சாப்பிடவே இல்லை. அவுட்டிங் போகிற இதில் பிஸியில் சாப்பாடு இறங்கலைன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல செம்மையாக என்ஜாய் பண்ணோம். யாருக்கெல்லாம் ஒகேனக்கல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டரை மணிக்கு குளிச்சுட்டு இருக்கிற போதே செம்ம பசி. நெத்திலி மீன் பொரிச்சு வச்சுருந்தாங்க. 50 ரூபாய்க்கு நிறைய மீன் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு மணிக்கெல்லாம் குளிக்கும் போதே ஃபோன் பண்ணாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்ததும் பாய் போட்டு வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பார்த்தோம். வேறு எங்கேயும் இடம் இல்லை. சரி இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்களான்னா மீன் குழம்பு, பாறை மீன் குழம்பு வச்சுருந்தாங்க நல்லா காரமாக. அதே மாதிரி கட்லா வறுவல் போட்டு வச்சுருந்தாங்க. தக்காளி ரசம், சாப்பாடு. இங்கே தண்ணியெல்லாம் நாம் தான் வாங்கிக்கணும், அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் நாங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு காரமாக புளிப்பாக உண்மையாகவே மசாலா மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த மீன் வறுவலும் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருந்த சாப்பாடு தீபரோஷனோட அப்பாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நீங்கள் போகும்போதே ஏதாவது வீட்டில் இருந்து பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. சாப்பாடு மீன் தான் வாங்கிட்டு வரதுக்கு. அங்கே பக்கெட்டு கொடுத்து நாங்கள் விலைக்கு தான் வாங்கினோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் மறுபடியும் தொங்கும் பாலமெல்லாம் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் வல்லாரக்கீரை விற்றுருந்தாங்க.
எங்கள் வீட்டில் தான் எங்கள் தம்பிக்கு என் பையனுக்கு தான் மூளையே இல்லையே, அதனால் வந்து அறிவு வளரும் வல்லாரக்கீரை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வல்லாரக்கீரை வாங்கிக்கிட்டு தொங்குமலமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். கடைசியாக வீட்டுக்கு போகும்போது ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் சோடாவும் குடிச்சிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் ஓமலூர் வந்து இறங்கின உடனே நைட்டு டின்னருக்கு வந்து சிக்கன் ரைஸும் தந்தூரி சிக்கனும் வாங்கி சாப்பிட்டு நைட் டின்னர் முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.